அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் முஃமினான ஆண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் மாதங்களில் சிறந்த மாதமும் இறுதியான மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது வார ஹுத்பாவிலே நாங்கள் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து கொள்வோம். அவனுக்கு அருளிய அளப்பரிய நியமத்துக்கள் அனந்தம். ஆகவே அடிக்கடி நாம் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்லிக் கொள்வது நம்முடைய மனதிற்கு திருத்தி ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துக்களை உயர்த்துகிறார். قال الله تبارك وتعالى وذكر فإن الذكرى تنفع المؤمنين. நபியே, மூமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நிச்சயமாக உபதேசம் மூமின்களுக்கு பயனளிக்கும். நாங்கள் எல்லாம் மூமின்கள், எப்போதும் மூமினாகவே இருந்து கொள்ள வேண்டும். ஈமான் எங்களுடைய உள்ளத்திலிருந்து சற்று நேரமும் கலர்ச்சி வைக்கப்படக்கூடாது. ஈமான் ஒரு மூமினுடைய உள்ளத்திலிருந்து கலர்ச்சி வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. அந்த நிலைமைக்கு நாம் மாறிவிடக்கூடாது. எல்லா நிலைமைகளையும் நான் ஒரு மூமின் தான் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஹல் அந்த மோமின், நீங்கள் மோமினா விசுவாசியா என்று கேட்டதற்கு கேள்வி கேட்டவரிடத்திலே மாறி இமாம் அவர்கள் கேட்டார்கள், எந்த ஈமானை பற்றி கேட்கின்றீர்கள்? ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற மோமினை பற்றி கேட்கின்றீர்களா? அல்லது இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா இதா திக்ருல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும். அப்படிப்பட்ட ஈமானை கேட்கின்றீர்களா என்று ஒரு தத்துவ கேள்வியை கேட்டவரிடத்திலே இமாம் அவர்கள் முன்வைத்தார். நான் எந்த அமைப்பில் என்கின்றதை நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற கருத்தையும் சொன்னார்கள். எனவே நாங்கள் எந்த நேரமும் மோமினாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. மது அறிந்து கொண்டிருக்கின்றவருடைய நிலைமையில் அவருக்கு ஈமான் கலர்ச்சி வைக்கப்படும். விபச்சாரம் புரிகின்றவர் அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் கலர்ச்சி வைக்கப்படும். களவெடுக்கிறவர் அவருடைய ஈமான் கலர்ச்சி வைக்கப்படும். அப்படியான சந்தர்ப்பங்கள் ஆகிவிட்டால், அந்த சந்தர்ப்பத்திலே மரணித்து விட்டால் ஈமான் இல்லாமல் மரணிக்கின்ற ஒரு துரதிஷ்டம், ஒரு அபாக்கியம் எங்களுக்கு ஏற்பட்டுவிடும். எனவேதான் நாங்கள் எந்த நேரமும் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வனப்பெரும் குழுபக்கும், உங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமாக்குங்கள். விதிக்கிரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி உள்ளத்தை ஈமானால் நிரப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஆமினு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. எனவே கனவான்களே, பெரியோர்களே, எந்த நிலைமையிலையும் ஈமான் உள்ளத்தில் இளையோடிக் கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை அல்லாஹ் மீது உள்ள அபார நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கப்பட வேண்டும்.
எச்சம், தக்குவா, ஜுஹுது என்கின்ற பற்றற்ற வாழ்க்கை, வராழு என்கின்ற வேண்டுதல், தவக்குள் அல்லாஹ்விடத்தில் பாரஞ்சாட்டுதல், அர்ரஜா அல்லாஹ்விடத்தில் நல்லாதரவு வைத்தல், அர்ரிவா அல்லாஹ்வை சகல கட்டங்களிலேயும் பொருந்து கொள்ளுதல், எவ்வளவு அம்சங்கள் உள்ளடக்கியது ஈமான். 70 சுற்றங்களை உள்ளடக்கியது. அஃதலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ், ஆரம்பமானது அல்லாஹ், ஆரம்பமானது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற கலிமா. ஆக அடித்தளம் குறைந்தது 70வது என்று சொல்லலாம். வீதியில் மக்களுக்கு தீங்கு செய்கின்ற கல்லை முள்ளை விலக்கி விடுவது, அந்த பாதையை சீர் செய்து விடுவது, அது ஈமானுடைய ஆக குறைந்த படித்தரமாக இருக்கிறது. ஈமான் ஈமான் என்று சொல்லுகின்றோம். அந்த 70 சொற்கள் கிளைகளும் எங்களிடத்திலே உள்ளடக்கப்படுகின்றனவா என்பதை நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். இல்லையானால் எங்களோடு ஷைத்தான் குடிகொண்டு விடுவார். அதைத்தான் நான் ஆரம்ப வசனமாக ஓதி காண்பித்தேன். ஒமையாஷு அன்னிக்கிரில் ரஹ்மானி நுகையிது லஹு ஷைத்தானன் வஹுவ லஹு கரீன். இவர் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் ஷைத்தானியத், ஹயவானியத், நப்சானியத், இன்னும் மோசமான கொள்கைகளை கொண்டு ஒருவர் வாழ்ந்தாரே ஆனால், அல்லாஹ்வுடைய சிந்தனை வராமல் நினைவுபடுத்தாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாரே ஆனால், நாங்கள் ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஒவ்வொரு கரீம், அவன்தான் அவனுக்கு கூட்டாளி. யார் சாட்டி விடுகிறார்? அல்லாஹ் சாட்டி விடுகிறார். கல்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா. எங்களுடைய கல்புகளை நாங்கள் அடிக்கடி ஈமானால் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நல்லதை கேட்க வேண்டும். இறை அழைப்புகளை ஏற்று பள்ளிவாயலுக்குள்ளே வந்துவிட வேண்டும். பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். இஸ்திக்பார், தௌபா அதிகம் சொல்லிக்கொள்ள வேண்டும். திக்ர்களை அதிகம் மொழிந்து கொள்ள வேண்டும். இவைகள்தான் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்களாக இன்னும் இருக்கின்றன பல. வெறுமனே உலகத்தினுடைய கவர்ச்சியும், உலகத்துடைய கஷ்டமும், உலகத்துடைய நஷ்டமும் கண்ணுக்கு தெரிந்து மறுமையை, ஆன்மீகத்தை, இஸ்லாத்தை பாழாக்கி வாழுவது ஷைத்தானுக்கு நாம் இடமளிக்கிறதற்கு போதுமான ஒன்றாகும். நான் தான் காரணம். அந்த ஷைத்தானை வரவழைப்பதற்கு நான் தான் காரணம். அல்லாஹ் தஆலா சாட்டி விடுவான். ஷைத்தான் ஒரு மனிதனிடத்திலே குடிகொண்டு விட்டால் அவன் என்ன நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று துணிந்தாலும் அவனால் முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய கொன்றோலா, ஷைத்தானுடைய கொன்றோலா என்ற ஒரு போராட்டம். அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஷைத்தானை எடுத்தருகின்ற போது அவன் சபதப்பட்டு வெளியேறினான். லஉமியன்னஹும் அஜ்மஈன், நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன். அஜ்மஈன் என்றால் எல்லோரையும் நான், ஈமான் கொண்டவர், ஈமான் கொள்ளாமல் இருப்பவர், சகலரையும் நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சபதமிட்டு விட்டான். லஉமியன்னஹும் அஜ்மஈன். அல்லாஹ்வுக்காக வேண்டி இதய சுத்தியோடு, இஹ்லாஸோடு இந்த உபதேசங்களை கேட்டு நடக்க வேண்டும். மேற்சொன்ன விடயங்கள் தான் நம்முடைய உள்ளத்தில் அதிகம் இடம் பிடிக்க வேண்டும் என்று வாழ்பவர்களே தவிர அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்ற வார்த்தையையும் அவன் சொல்லிவிட்டான். எனவேதான் இந்த பத்மா பிரசங்கங்கள் நம்முடைய வாழ்வில் ஈடேற்றம் தர வேண்டும். ஷைத்தானை விட்டு நான் விலகி நடக்க வேண்டும். இல்லையானால் அவன் சினையினாய்விட்டால் அவனுடைய கட்டுப்பாடு கொண்டோல் தான் எங்களிடத்தில் இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகம் நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர்,
இஸ்திக்ஃபார் இருந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிமுடைய ஒரு பண்பு, ஒரு கடமை. அவனுடைய வதீஃபா, அவனுடைய வாராந்தம் செய்து வருகின்ற, நாளாந்தம் செய்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு கடமைப்பாடு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானை பற்றி குர்ஆன் சொல்லுகிற போது வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடியிலே நீங்கள் நிறுத்தி விட வேண்டாம். ஷைத்தானுக்கு நமக்கும் தொடர்பு வைக்கக்கூடாது. அவன் எப்படி வழிகெடுப்புவன் தெரியுமா? பாங்கொலி கேட்டால் அவன் காற்றை வெளியேற்றிக் கொண்டு அவன் சொல்லிவிடுகின்ற வார்த்தை இரண்டோடுகிறான். ஆதமுடைய மகன் சுஜூது செய்ய ஏவப்பட்டால் அவன் இதோ சுஜூது செய்ய நாடி பள்ளிவாயலை நோக்கி செல்லுகின்றான். அந்த பாவம், நான் ஏவப்பட்டேன், நான் மாறு செய்து விட்டேன் என்று பாங்கு சத்தம் கேட்கின்ற போது ஓடி செல்கின்றான். பாங்கொலி கேட்டால் அடுத்த கணம் செய்ய வேண்டிய வேலை பள்ளிக்கு வரவில்லை. ஆனால் அது அவனுடைய கூட்டால் அவன் படை பட்டாளத்தை நம்மையும் சேர்த்துக் கொண்டு செல்கின்றான் என்பதுதான் அர்த்தம். அவன் எங்களோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறான். நம்முடைய பாதையை சீர் செய்து கொள்ள வேண்டும். பாங்கு முடிந்தவுடன் திரும்ப ஓடி வந்து விடுகிறான். எங்களுடைய உள்ளங்களில் குடிகொள்ள வருகின்றான். பாங்கு முடிந்து இக்காமத்தை சொல்லுகின்ற போது இரண்டோடி விடுகிறார். இக்காமத் சொல்லி முடிந்தவுடன் எங்களுக்குள்ளே அவன் புகுந்து கொள்கின்றான். இப்போது சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நேரத்தோடு தொழுகையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை உருவாக்குவான். தொழுகின்ற போது வெவ்வேறு எண்ணங்களை தருவான். தொழுகையும் கூடாது, அவனுக்கு நாம் வழிபட்டு விட்டால் மோசமான நிலைமையாகிறது. இந்த அளவு நெருக்கமாக செயல்படுவதுதான் செய்தான். அதனாலதான் இந்த பத்துவாவுடைய உபதேசங்களை கேட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களிடத்திலே தான் தங்கியிருக்கிறது. அலட்சியப்படுத்தக்கூடாது. பத்துபா பயான் அது பழமையாக நடைபெறுகின்ற ஒரு பயான் தான் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. கருத்தோடு கேட்க வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் என்னுடைய ஈமானை கடைசி கருகரா தொண்டை குழிக்குள் உயிரிக்கின்ற வரைக்கும் ஈமானை பாதுகாக்கலாம். அந்த பழக்க தோஷத்தோடு இருந்து வந்தால்தான் கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி நாம் ரூஹு கைப்பற்றப்பட்ட நிலைமையில் மாறிவிடலாம். இல்லையானால் அவன் சக்கராத்துடைய நிலைமையில், தாகம் அதிகமாக இருக்கின்ற நிலைமையில், கடல் நீரை குடித்தாலும் தாகம் தீராது என்கின்ற நிலைமையில் உனக்கு தண்ணீர் தருகிறேன், உன்னுடைய தேவையை நிறைவேற்றுகிறேன், 2 வப்பு என்று சொல்லு, 2 வப்பு என்று சொல்லு என்று வழிகெடுக்க வந்து விடுவான். பலவீனமான ஈமானோடு வாழ்ந்தால் அந்த சக்கராத்திலே தண்ணீர் தான் தேவைப்படும், தாகம்தான் தீர்க்கப்பட வேண்டும். சரி, நான் சொல்லுகிறேன் என்று வழிபட்டால் எங்களுடைய நிலைமை என்னாச்சு? அதனால தான் உபதேசிக்கிறோம், ஞாபகப்படுத்துகின்றோம். ஷைத்தானுடைய விடயத்திலே நாம் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். வருடம் முடிய போகின்றது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும் உபதேசங்கள் செய்து தரப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. கேட்கின்றோம், விடுகின்றோம், கேட்கின்றோம், விடுகின்றோம். அல்லாஹ் என்று சொன்னால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், உள்ளம் நடுநடுங்கும். அந்த நிலைமை நமக்கு ஏற்படுகிறதா என்பதை நாம் சற்று எண்ணை ஆலோசனை பார்க்க வேண்டும். பிரஷர் கூட என்றால் கையை தட்டி பிரஷர் பார்க்கிறார்கள், அல்லது பிளட் எடுத்து பார்க்கிறார்கள், யூரின் நம்முடைய சீனி அல்லது இரத்தத்தை எடுத்து பார்க்கிறார்கள், சீனியை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு நோய்களை பார்க்கிறார்கள், ஆய்வுகள் செய்கிறார்கள். செய்யப்பட வேண்டிய ஒன்று, எந்த தடையும் இல்லை. ஆனால் நம்முடைய ஈமானை நாம் பரிசோதித்து பார்த்திருக்கிறோமா எந்த நிலையில் இருக்கிறது என்று? எனவே கணவான்களே, பெரியோர்களே, நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளத்தில் ஒரு மாற்ற நிலைமை ஏற்பட வேண்டும். பாங்கொலி கேட்டால் எமக்கு பேச்சு, தொழில், மனைவி, சிநேகிதன், கூட்டாளி அவன்தான் பெரியவன் என்று நினைவில் இருந்து விடாமல்
அல்லாஹ்வுடைய அழைப்பை நோக்கி நாம் வர வேண்டும். அப்பதான் நாம் ஜெயம் பெறலாம். இல்லையானால் ஷைத்தானுடைய கூட்டாளியாக மாறிவிடுவோம். சுபஹுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, எழும்ப முடியாது. எங்களுடைய காதுகளிலே சிறுநீர் கழித்து விடுகிறார். அலைக்க வக்தும் தவீல் உர்குத், உனக்கு நீண்ட நேரம் இருக்கிறது, தூங்கு தூங்கு என்று அடக்கி ஒடுக்கி சுணங்கி படுத்த எங்களை மீண்டும் படுக்க வைத்து விடுகிறான். சுபஹுக்கு எழும்பி வந்து சேர்ந்து தொழுகை ஈடுபடுகின்ற அளவுள்ள கவியான ஈமான் எங்களுக்கு இல்லை. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு கவியு ஹைரும் மினல் முஃமினில் தஈஃப். பலவீனமான ஒரு முஃமினை விட பலமான முஃமின் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன். பலவீனமான முஃமின் சாய்ந்து உறங்கி படுத்து விடுவான், ஷைத்தானுக்கு வழிபட்டு விடுவான். பலமான முஃமின் எழுந்து நின்று ஒது செய்வான், தொழுகையில் ஈடுபடுவான், பள்ளியை நோக்கி வருவான். இவைகளெல்லாம் ஒவ்வொரு வளமையாக சொல்லி தரப்படுகின்ற ஒரு புராணம் என்று நம்முடைய மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தத்தை இன்னும் விளங்கவில்லை, சத்தியத்தை இன்னும் விளங்கவில்லை. நாம் இன்னும் பழைய பழக்க தோஷங்களிலே தான் தங்கிக் கொண்டு வாழ்கின்றோம். நாம் புத்துணர்ச்சி பெற வேண்டும். இஸ்லாத்தை நாம் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஷைத்தானை நமக்குள் வரவழைக்காமல் பாதுகாக்க வேண்டும். அவன் எவ்வளவு கெடுதிகளை நமக்குள்ளே ஏற்படுத்தி விடுவான். நவுதுபில்லாஹி மின்ஹா. எனவே ஷைத்தானுடைய காலடியிலே நீ மிதிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எமக்கு சொல்லி தந்திருப்பது மிகப்பெரிய புத்திமன். ஏன்? அவன் உங்களை வழிகெடுத்து விடுவான். இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன், இஹ்லாஸாக இதய சக்தியோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அமல் செய்கின்ற மக்களை அவனால் அசைக்க முடியாது. எனவே இன்னமல் அமாலு கவாத்தீம் ஹதீஸிலே வருகிறது, எங்களுடைய அமல்கள், எங்களுடைய விவகாரங்கள் முடிவு செய்யப்படுவது கடைசி நிலைமைதான். அதிலே ஜெயம் பெற்றால் ஜெயசீலம் நல்வான், அதிலே தோல்வி அடைந்தால் நாம் நஷ்டத்தை தள்ள வேண்டிய துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே கடைசி நிலைமை சீராக இருக்க வேண்டுமானால் தொடர்ச்சியாக என்னை நாம் மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். ஒவ்வொரு உபதேசமும் ஒவ்வொரு படிப்பினை தர வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்தை வழிவகுத்து நாம் எடுத்து வாழ்க்கையில் நடத்த வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவையான ஒன்று. ஒரு மூமின் பற்றி குர்ஆனிலே எவ்வளவு சொல்லப்படுகிறது. அது அப்லஹல் மூமினூன், மூமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு தான் வெற்றி. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். ஆங்காங்க பார்த்து சோம்பரி நிலைமையை தொழமாட்டார்கள், உற்சாகமாக தொழுவார்கள். பொதுவெடுத்துக் கொண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று யாருடைய போல் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடாது என்று தக்பீரை கட்டி தொழுகையில் ஈடுபடுவார்கள். இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கின்ற அமலை செய்தால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மூமின்கள் மறைவான விடயங்களை கொண்டு மறைவான விடயங்களை கொண்டு நம்புவார்கள். அசையாத நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும். கூலி நம்பிக்கையை கொண்டு நாம் பெரியதாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், அவனைத்தான் நான் வணங்கி வழிபட வேண்டும். எனக்கு மேலான சக்தி எனக்கு நிலவை தந்தாலும் சரி, தீயதை எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினாலும் சரி, எனக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு அருந்து விடக்கூடாது என்பதை ரொம்ப கண்ணியமாகவும் காத்திரமாகவும் ஒரு மூமின் செயல்படுவான். அவன் வீண் விளையாட்டுகளிலே ஈடுபட மாட்டான். அவன் வீண் விளையாட்டுகளிலே ஈடுபட மாட்டான். எது நன்மையோ அதன்பால் அவன் முன்னேறி செல்வான். இதுதான் ஒரு மூமினுடைய கட்டாய அம்சமாக இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே வாழுகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன சிந்தனையை நாம் உள்வாங்க வேண்டும். உலகம் 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 என்று உலகத்துக்குள்ளே மூழ்கி வாழ்கின்றோம். எப்போது எங்கு மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. திடீரென ஹுஜூம், தாக்குதல், மரணம் ஏற்பட்டு விட்டால் என்ன நிலைமை? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்கும் நாம் தயார். ஒரு மூமின் எதற்கும் நாம் தயார் என்ற நிலைமை வாழ்வான். என்ன நிலைமை வந்தாலும் புரிந்து கொள்வான்.
அடிக்கின்ற சூட்டை பாருங்கள். இது ஜஹன்னம், இது நரகத்துடைய ஜுவாலை. ஒரு நரகம் ஒரு மூச்சு விடுகிறது, அதனுடைய ஜுவாலையைத்தான் நாம் இங்கு உணர்கின்றோம். நான் தசுப்புத்தார காலங்களை ஏசி விடாதீர்கள். காலம் நிச்சயமாக நானாக இருக்கிறேன், காலத்தை நிர்வகிக்கின்றவன் நானாக இருக்கிறேன். நீங்கள் காலத்துக்கு ஏசினால் அது என்ன ஏசுவதற்கு சமம் என்ற ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, காலம் போய்கொண்டிருக்கிறது. இறுதி மாதம் ஹஜ் மாதம் முஹர்ரம் 1448வது ஆண்டை நாம் அடைய இருக்கிறோம். பழையதை மறக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஒரு புதிய வாழ்வில் நாம் நம்முடைய கால்களை முன்னெடுத்து வைக்க வேண்டும். மாற்றங்கள் என்பதற்கு தென்பட வேண்டும். அறிவு என்பதை அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், நடத்தையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்று. நீங்கள் இங்கு சொல்லுகின்ற அறிவியலை கேட்கின்றீர்கள். இந்த அறிவியலின் ஊடாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லையெல்லாம் கேட்டதில் அர்த்தம் இல்லை, வெறும் புஷ்வானமாக மாறிவிடும். சொல்லுகின்ற நானும் இதே சுத்தியோடு அல்லாஹுக்காக வேண்டி சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அதுக்கான ரியாக்ஷனை ஏற்படுத்துவார், பிரதிபலிப்பை ஏற்படுத்துவார். நிச்சயமாக அல்லாஹ் அவன் நிலைமையை மாற்றிக்கொள்ள மாட்டான், நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை மாற்றாத வரைக்கும். நம்முடைய நிலைமையை மாற்ற வேண்டும். இறுதி மாதத்தில் வாழுகின்றோம், ஒரு புதிய ஒரு வருடத்தை அடைய இருக்கின்றோம். இன்னும் ஷைத்தானுக்கும் உலக விவகாரத்துக்கும் இன்னும் நப்சுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதா அல்லது இறை சிந்தனையின்பால் சென்று முன்னேறுவதா, மரணத்துக்கு தயாராகுவதா என்ற முடிவை நாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மரணம் எப்படி வருகிறது, எத்தனை வயதுள்ளவர்களை என்ன நிலைமைகளை கொண்டு மரணம் ஏற்படுகிறது என்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதே நிமிடத்திலே எங்களை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அதிலும் விஷயமாக ஒரு சுகதேவியாக, ஹெல்த்தி உள்ளவர்களாக, ஒரு ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ வைத்திருக்கிறான் என்றால் கோடீஸ்வரர்கள் ஒருவர் நாம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காசு பணத்தை பார்த்து நிலைமைகளை மாற்றி ஷைத்தானுக்கு நாம் வழிபட்டு விடக்கூடாது. நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயற்பாடு அல்லாஹுவை நோக்கியதாக இருக்க வேண்டும். இந்த ஷைத்தான் அதே போன்று எங்களோடு இருக்கின்ற நப்சு, இந்த துனியாவுடைய அலங்காரம், இந்த மூன்றும் பரம விரோதிகள். இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விடக் கூடாது, யாரும் நீங்கள் ஏமாந்து விடக் கூடாது. அதற்கான ஆயத்த முன்னிலைதான் இங்கு சொல்லப்படுகின்ற உபதேசம். யாரும் உலகத்துக்குள்ளே மாற்றி சீரழிந்து விடக்கூடாது குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல நப்சுக்கு நாம் கட்டுவிடப்பட்டக்கூடாது. அவாமாமன் ஹாப மகாமரத்தி வனஹன் நப்ச அனில் ஹவா, மனோஇச்சைக்கு நாம் கட்டுப்பட்டு வாழக்கூடாது. மனோஇச்சை செல்லும், பாவத்தை தூண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும். ஒவ்வொருவருடைய மனப்பாங்கும் வித்தியாசமானது. அவைகளுக்கு நாம் சரியான முறை முடிவெடுத்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வியை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வியை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் கூறிய இந்த பரம விரோதிகளை விட்டு நாம் நீங்கி அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கி ஒதுங்கிவிட்டால் மாஷா அல்லாஹ் இறுதி முடிவுகளை நன்றாக ஆக்கியிருப்பான். பணிவு ஆரம்பிக்கும் உங்களுடைய ரப்பளவில் நீங்கள் நெருங்கிக் கொள்ளுங்கள். வாஸ்லிமு லஹு, அவனுக்கு முற்றாக சரணடையுங்கள். எங்க அப்படி ஐயோக்கியக்கும் உள்ளதா, தண்டனை வருவதற்கு முன்னால் தும்மலா தும்சவும், தண்டனை வந்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இது குர்ஆனுடைய பாடம். எனவே நாம் வெறுமனே காலியாக்கி துனியாவை உள்ளத்தால் நிரப்பிக் கொண்டு வந்தால் நுகையுலவு ஷைத்தானன் பவுலஹு கரீம், உள்ளத்தில் ஷைத்தானை ஊடுருவச் செய்து அவனை எங்களுக்கு கூட்டாளியாக ஆக்கி தருவதாக குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஷைத்தானை நாம் சிநேகிதராக ஆக்காமல் எம்மை நாம் பாதுகாத்து வல்லவன் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை ஒரு முக்கியமான இபாதத், அது கிடைக்க வேண்டும். இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன் என்று அடம்பிடிக்க கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தன் கரங்களை ஏந்தி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அது மனிதனுடைய வாழ்வில் முக்கியமான ஒரு அம்சம். எனவே பிரார்த்தனை செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், திக்ர் செய்வோம், ஈமானை பாதுகாப்போம். அல்லாஹ்வின் பக்கம் எம்மை செலுத்துகின்ற நிலைமையை இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய ஆண்டில் இருந்தாவது ஆரம்பிக்க வல்லனாய் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நினைவுவானாக. ஆமீன் ஆமீன்.